நினைச்ச டீச்சர் உன்னை வெளிய அனுப்புறாங்க பத்தியா? அப்பதான் என் மனசே குளிர்ந்துச்சு பத்தியா. அது வரைக்கும் மனசுலாம் சோகமா இருந்துச்சுல. நான் வெளிய வந்து அப்படி என்ன சந்தோஷமே தெரியல. போடா எப்படியாச்சும் உண்மையை சொல்லி நான் உள்ள உட்கார வச்சுடுவான்னு நினைச்சா அப்பயே வெளிய அனுப்பிட்டா பத்தியா. எனக்கு அதோட கடுப்பா வந்துருச்சு. சரி எனக்கு அவ சொல்றதுக்கு முன்னாடி நானே வெளிய வந்துட்டேன் பத்தியா. அப்படியா? இத நம்பணுமா? இலை பூ மாதிரி பாத்தியால ரொம்ப வருத்தமா இருக்கறா. பாவம் நம்மனால பாரு அவளும் வந்து வெளிய நின்னுட்டு இருக்கறா. அவ மூஞ்சிய பாத்தியால. ஏட்டி பூமாரி நான் அப்பயே சொன்னேல இவளுக்கு நோட் கொடுக்காத நீ கேட்டியா? இப்ப பாத்தியா உன் நிலைமை வெளிய வந்து நின்னுட்டு இருக்கா. இலை உங்கனால தான் நான் வெளிய நின்னுட்டு இருக்கறேன். போங்க முத. நீங்க நோட் கேட்டினால தான் கொடுத்தேன். இப்போ நானும் வெளிய நின்னுட்டு இருக்கறேன். எங்க அம்மா மட்டும் இந்த கோலத்துல பார்த்தாவனே நீ அடிச்சே புடுவாங்க பாத்துக்க. நல்ல பேரை வாங்கி கொடுக்கன்னு சொன்னாங்க. இப்படி வெளிய வந்து ரெண்டாவது நாள் நின்னுட்டு இருக்கேன். ஏட்டி பூமாரி அந்த கிப்பி மண்டை திட்டுவறத பத்தியா குப்ஸ் வண்டி மாதிரி எழுதி இருக்கறானே. இலை அதை எதுக்குலாம் ஞாபகப்படுத்துற? எனக்கு சிரிப்பா வருது. சுபி நம்ம பூ மாதிரி சிரிச்சிட்டா. சிரிச்சா தாண்டா பூ மாதிரி பூவா இருக்கறா. வெளிய நிக்க வச்சு கொழுப்பு அடங்க மாட்டேங்குதே. 3 பேர் பல்ல கட்டிக்கிட்டீங்களா? டீச்சர் இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த தப்பை எப்பவும் பண்ண மாட்டோம். இப்பவே நோட்டை திருடுத்தனமா ஆளுக்கு ஒரு நோட்டு இல்லாம ஒரே நோட்டை கொடுத்து காமிச்சிக்க. இன்னும் கிளாஸ் பூரா இன்னொன்னு திருத்தனம் பண்ண போறீங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது. டா பூமாரியே உனைய ஒரு மிஸ்கிட்ட கேட்டு பார்த்தேன். நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னாவ. ஆனா நீ இப்படி திருத்தனம் பண்ற அந்த மிஸ்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கவே எச்ச கறி துப்பி விடுவாங்க. ஆமாமா உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ சரியான திட்டு பயங்கறத அவங்களே சொல்லிவிட்டாங்க. இதுல என்ன நான் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு? டீச்சர் அப்ப என்னையே உனக்கு தனியா வேற சொல்லுமா? அவன் எப்படியோ அதோட மறுவுருவ நீ அந்த மிஸ் சொன்னாங்க பாத்துக்க. நீங்க 3 பேர் இந்த மேல சேட்ட பண்றத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த நிமிஷமே ஆபீஸ் ரூம் கூட்டிட்டு போயிரும் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கங்க. ஏ பூமாரி இந்த பசங்களோட நீ சேர்றத பார்த்தேன்னா ஹெட் மாஸ்டர் கூட்டிட்டு போயிரும் பாத்துக்க. சேர்ந்தா நீ கெட்டு போயிருவ. அதனால ஒழுங்கா வேலைய போய் படிக்கிற வேலை மட்டும் தான் பார்க்கணும். வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. போங்க உணர்வுல இனிமேல வெளிய அனுப்பி இருக்க மாட்டேன். போய் எச்ச முன்னாடி தான் நிப்பாட்டுவேன் பாத்துக்கங்க. இல்ல சுபி நான் உன்கிட்ட பேசாம இருப்பேனல இருக்குமா அந்த நாள். யார் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட பேசுவேல. கொஞ்சம் திடுதலத்தை குறைச்சிக்கிட்டு நல்லா படிங்கல. அப்ப அந்த மிஸ் உங்க கூடயும் சேர்ந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஐ காட்டணும் என்ன. நீ என்னைக்கு திருந்த போறியா? சரி தள்ள நான் கிளாஸ்க்குள்ள போறேன். ஓய் என்ன இப்பெல்லாம் மேடம் சுடிதார் போட்டு வராம பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வரீங்க? இது கூட உனக்கு நல்லா இருக்கு. அதான் கிளாஸ்ல ஒருத்த பட்டிக்கடு சொல்லி வம்பிட்டுக்கிட்டே இருந்தானா. அதான் என்னோட ட்ரெஸ் கூட கொஞ்சம் மாத்திக்கலாம்னு மாத்திக்கிட்டேன். இவன் என்ன சொன்னா என்னம்மா? உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். மத்தவங்களுக்காக நீயே உன்னை மாத்திக்கிற. அப்படி இல்ல மத்தவங்க முன்னாடி அவன் ஒரு மாதிரியா கூப்பிடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளும் நல்லா ட்ரெஸ் போட்டு வராங்க. நான் மட்டும் தான் அப்படி பட்டிக்கடு மாதிரி போட்டு வந்துட்டு வம்பிடுக்கறான். அதனால தான் மாத்திக்கிட்டேன். ஏய் கிப்பி மண்டை நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லதா இருக்கு. அவன் எவன் உன்னை உங்களுக்குறவன்? தெரியல அவன் பேர் என்ன தெரியல. எங்க கிளாஸ் தான் கொஞ்சம் கருப்பா இருப்பான். அவன் என்ன ஓயாம வம்பிட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்த தடவை அவன் பேர் என்ன கேட்டு வை, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாது என்ன. அப்புறம் கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கா? பாடம்லாம் ஈஸியா இருக்குது. உங்களுக்குலாம் ஈஸியா இருக்குதா? ஏதா தெரியலனா என்கிட்ட क्वेश्चन வந்து கேளுங்க. நான் நல்லா படிக்கிற பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் புடிச்சிட்டியாமா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யாரும் இல்ல. ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிருக்கேன். யாருமா அவங்க? நீங்கதான். நீங்க மட்டும் தான் எனக்கு அந்த காலேஜ்ல தெரியும். அதனால தான் நீங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்துக்கங்க. அப்படியா? ஒரு பொண்ணு என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்பதான் பாக்குறேன் பாத்துக்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா சத்யா, உன் நம்பர் இருந்தா குடு சத்யா. நான் அடிக்கடி ஏதாவது உனக்கு கேள்வி நான் கேட்டுக்குவேன்ல. ஏன் நம்பரா? 999. போது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மறக்காம நான் ஏதாவது டவுட்னா கூப்பிடுறேன். நீ கண்டிப்பா எடுத்து பேசு. நான் பேசாம இருப்பேனா? நீங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கண்டிப்பா உன்கிட்ட பேசுவேன். சரி நான் வரேன். இன்னொரு நாள் பாப்போம் என்ன. இன்னொரு நாளா? நம்ம தினமும் பார்த்துட்டு தானே இருக்கோம். எதுக்கு இன்னொரு நாளுங்கிற? நாளை காலையில பாப்போம் என்ன. ஐயோ சரி நான் போயிட்டு வரேன். சத்யா உன்கிட்ட எப்ப என் காதல சொல்ல போறேன்னு தெரியல சத்யா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னா தப்பா நினைச்சுக்குவேன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட என் காதல சொல்லதான் போறேன். இல்லம்மா வரப்ப ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தார் சொன்னேல.